கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் சுருக்கமாக ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவர் ஆவியானவர் எனக்கு சொல்லும்படியாக, உங்களுக்கு சொல்லும்படியாக எனக்கு சொன்னதை ஒரு சுருக்கமான 2 வார்த்தைகளை சொல்லி நான் கடந்து போகிறேன். இன்றைக்கி நான் ஒன்றும் பெரிய பிரசங்கம் எதுவும் கொண்டு வரவில்லை, நான் சொல்ல போகிறதும் இல்லை. ஒரு நல்ல செய்தியை நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கப்படினாலே நான் விரைவாக நேரத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். ரெண்டு கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் போதும். இந்த வசனத்தை நிறைய பேர் படித்திருக்கலாம், நிறைய ஸ்டிக்கர்ஸ்லேயோ மற்ற இடங்களில் நிறைய பேர் இந்த வசனத்தை அதிகமாக பார்த்துருப்பீங்க. என் கிருபை உனக்கு போதும். இதனால் நிறைய பேருக்கு இந்த வார்த்தை ரொம்பவும் பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். என் கிருபை உனக்கு போதும். இங்கே நான் வாசிக்கிறோம், அதற்கு அவர் என்றால் கர்த்தர். கர்த்தர் என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இது அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம், அனுபவத்தை அவர் இங்கே எழுதியிருக்கிறார். பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிற காலங்களிலே அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் இந்த சம்பவத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இதை நான் இப்போது விவரித்து சொல்ல போகிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் எங்கே என்ன சொல்லுகிறார்? அப்படி ஒரு பலவீனமாக இருந்த அந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவரை பார்த்து சொன்னதை நமக்கு சொல்லுகிறார், நமக்கு எழுதியிருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் மூலமாக நமக்கும் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்பதை தான் இன்றைக்கு நான் இதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல வந்திருக்கிறேன் என்னவென்றால், பலவீனத்தில் அவருடைய பலம் பூரணமாய் விளங்கும். எனக்கு அருமையானவர்களே, கவனிங்க. இந்த உலகத்தில் மனுஷனாக பிறந்திருக்கிற எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, ஆண்டிலேருந்து அரசன் வரைன்னு சொல்கிறோம். அதுபோல் இன்றைக்கு ஏழையிலேருந்து பணக்காரர்களாக இருக்கட்டும், பெரிய படித்தவர்களாக இருக்கட்டும், பெரிய பதவியில் உள்ளவர்களாக இருக்கட்டும், பெரிய அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்கின்ற எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. பலவீனம் சரீரத்திலேயோ அல்லது அவங்களுடைய ஆத்துமாவிலேயோ ஆவியிலேயோ ஒரு பலவீனம் இருக்கிறதை நாம் உணர வேண்டும். சிலர் இதை யோசிக்கிறது இல்லை, சிலர் இதை சிந்திக்கிறதும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பலவீனம் என்று சொல்லும்போது சரீர பலவீனத்தை மட்டும் அது குறிக்காது. சரீரத்திலையும் பலவீனம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேருக்கு கை வலி, கால் வலி, முட்டி வலி, மூட்டு வலி, தோள்பட்டை வலி, கழுத்து வலி, தலைவலி, இடுப்பு வலி, முதுகு வலி, சொல்லிக்கிட்டே போகலாம். நான் சொல்ல உங்களுக்கு இப்போ வலி அதிகமாகிட போகுது. கவனிங்க, இது பலவீனத்தை நான் சொல்ல வருகிறேன். இது போல் சரீர பலவீனம் நிறைய பேருக்கு இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. இது ஒன்று. மற்றொரு பக்கம் அவருடைய ஆத்மாவிலையும் ஒரு பலவீனம் என்று நான் சொல்ல வருவது துக்கம். நான் அதை தான் சொல்ல வந்தேன். துக்கம், கவலை, மன சஞ்சலம், மனக்குழப்பம்,
இரவில் சரியாக தூக்கம் இல்லாதது, இது போன்ற எத்தனையோ காரியங்களால் இன்றைக்கி பாதிக்கப்படுறாங்க. சரீர பலவீனம் ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாக அழுத்தம், டிப்ரெஷன், இதன் மூலமாக அநேகர் பாதிக்கப்படும் போது மன துக்கத்திலையும் கவலையிலையும் இருக்கிறார்கள். இதுவும் ஒரு பலவீனம் என்று நான் சொல்ல வருகிறேன். இதை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்றார்? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அப்படின்னு. யாருக்கு உபத்திரம் உண்டு? நம்மளுக்கு தான். மனுஷனாக இந்த உலகத்தில் பிறந்து வாழுகின்ற எல்லாருக்கும் உபத்திரம் உண்டுங்க. கஷ்டம்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும், எல்லாருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு பாடு இருக்கும், எல்லாருடைய சரீரத்திலும் பலவீனம் இருக்குது என்பதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு சில பேருக்கு அது தெரியலையே, புரியலையே. அப்படி ஒரு பக்கம் இருக்கவே இன்றைக்கி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ரட்சிப்பை பெற்றவர்கள் கூட என்ன நினைக்கிறார் என்று சொன்னால், ஒரு குறைவும் இல்லாமல், ஒரு சரீரத்தில் எந்த ஒரு விதமான குறைவும் இல்லாமல் பூரணமான நலமுடன் சுகமுடன் இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார்கள், விரும்புகிறார்கள். நான் அதை தவறு என்று சொல்லவில்லை. நீங்கள் வேண்டுமானால் நினைக்கலாமே தவிர நீங்கள் நினைக்கிறத போல இருக்க முடியாது என்பதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் இயேசு தெளிவாக சொல்லியிருக்கிறார், இதெல்லாம் இருக்கும். ஏனென்றால் இது மண்ணால் உண்டாக்கப்பட்ட ஒரு மண்பாண்டம், இது மண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு சரீரம், இது ஒரு பலவீனமான சரீரமாக இருக்கிறதுபடினால நான் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், ஒரு பூரணம் என்று சொன்னால் 100%, ஒரு துளி கூட ஒரு பிரச்சனை கூட இல்லை என்று சொல்லும்படியாக ஒரு மனிதன் இந்த உலகத்தில் கிடையாது, யாரும் இருக்கவும் முடியாது இயேசுவை தவிர. எல்லாருடைய சரீரத்திலையும் ஏதாயிலும் ஒரு பலவீனம் இருக்கத்தான் செய்யும். அப்படி ஒரு பலவீனத்தை சந்தித்த ஒரு மனிதன் தான் இந்த பவுல். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. அவருடைய சரீரத்தில் ஒரு வேதனை இருக்கும்போது தான் கர்த்தர் அவரை பார்த்து என்ன சொல்கிறாரு? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன், உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொல்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நான் ஒரு சம்பவம் எடுத்து வாசிக்க வேண்டாம், ஒரு சம்பவங்களை உங்களுக்கு தெரிந்ததை வைத்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். பலவீனமாக இருந்த நபர்களை ஆண்டவர் பயன்படுத்தினார் என்பதற்காக நான் சொல்ல வருகிறது. அப்போ இது நம்ம மோசே எடுத்துக்கொண்டீங்கன்னா, மோசேயினுடைய பலவீனம் என்ன தெரியுமா? அவருடைய சுவாபங்களில் அவர் ஒரு கோபக்காரர். நீங்கள் மோசேயுடைய வாழ்க்கை, ஆனால் அந்த மோசையை தான் அதுக்கப்புறம் ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு, இவரை போல் சாந்தமாக யாருமே இல்லை என்று சொல்லி. அது அப்புறம். ஆனால் அது முந்தின காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கரமான கோபக்காரன். ஒரு எபிரேயர்கள் 2 பேருக்கு சண்டை வந்து பார்க்கும்போது சமாதானப்படுத்துறதுக்கு வழி தெரியாமல் எடுத்து ஒரே வெட்டி புதைச்சிட்டா மண்ணில். அவ்வளோதான், பிரச்சனை தீர்ந்துடுச்சுன்ற மாதிரி அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய கோபக்காரன்றதுக்கு நான் சொல்ல வரேன். நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன், இப்படி வெட்டி புதைச்சதுனால பிரச்சனை தீருமா? தீரவே இல்லை. அதுக்கு பிரச்சனை அப்புறம் தான் அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் உயிருக்கு பயந்து மோசை ஓடி போனதெல்லாம் அங்கே எழுதியிருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு சிலர் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு குடும்பமாக இருக்கட்டும், சபையாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும், ஒரு பிரச்சனை என்று வரும்பொழுது என்ன நினைக்கிறாங்க? அந்த பிரச்சனைக்கு உரிய நபரை அப்புறப்படுத்த வேண்டும், அகற்ற வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். இதனால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அது தவறு. தீராது. பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஒரு பிரச்சனைக்கு முடிவு, ஒரு பிரச்சனையை தீர்வு என்பது இன்றைக்கு மோசே செய்ததை போலவோ இல்லை மற்றவர்கள் எடுத்த முடிவை போலவோ முடிவு கட்டுகிற விஷயம் இல்லை. இன்றைக்கு சிலர் அப்படி நினைக்கிறார்கள். ஒரு வீட்டில் கூட பார்த்திங்கன்னா, யாராவது சண்டை போடுறாங்க, பிரச்சனை என்ன சொன்னாக்கா வீட்டை விட்டு துரத்திடணும், இல்லைனா அவங்கள்ட்ட பேசக்கூடாது, உறவை அறுத்து விட்டுடணும், துண்டிச்சிட்டாக்கா முடிஞ்சிடும். அப்படி நினைக்கிறாங்க. தீருமா? தீராது. எனக்கு அன்பானது, தேவனுடைய மனுஷர், தேவ ஆவியினால் நடத்துகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, பிரச்சனை ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் சில பிள்ளைகள் இருக்குது, நமக்கு வீட்டில் ஒரு வீட்டில் 2-3 பிள்ளைகள் இருக்குது, குடும்பத்தில் சண்டை வரும் பாருங்கள், 2 நிற்கும். நீ எதை பேசினாலும் நீ அவனுக்கு தான் சப்போர்ட்டுன்னு வேறு, இது வேறு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டுங்க.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்யலாம்? ஒரு பிள்ளைய வீட்டில் இருக்கிற ரூமுக்குள்ளே கதவை சாத்தி தாப்பா போட்டு ஒரு பிள்ளைய அப்பாட இனிமேல் ஒன்று தொல்லை பண்ண மாட்டான்னு சொல்லி ஒரு முடிவை எடுத்து செய்தால் அது சரியா? அது சரியாக இருக்குமா? பிரச்சனை தீருமா? தீர்ந்து விட்டதாக எண்ண முடியுமா? சில நேரங்களில் சில பேர் அப்படி தான் செயல்படுகிறார்கள். என்னவென்றால் இவர்களை சமாதானப்படுத்த முடியாமல், இதை சரிப்படுத்த முடியாமல் என்ன செய்கிறாங்க? இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னாக்கா என்னது? ஆளை அப்புறப்படுத்திடணும், ஒன்று விரட்டிடணும், வெளியேற்றிடணும். நான் பிள்ளைகளுக்கு மட்டும் நான் சொல்லலைங்க, உங்கள் அன்றாட பிரச்சனை அத்தனை தான். இதுக்கு தாங்க தீர்வுன்றாங்க. அது தீர்வு கிடையாது. இதில் உங்களுக்கு தீர்வு கிடைக்காது. கவனிங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. பிரச்சனைக்கு மத்தியிலையும் நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம் என்பதை உணர்ந்து வாழ்பவன் தான் கிறிஸ்தவன். எனவே நீங்கள் எந்த ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தாலும் அது வெளியில் தெரியக்கூடாது என்று நினைப்பதில் தான் இன்றைக்கு நிறைய பேருக்கு ஆர்வமும் ஆசையும் இருக்கிறது. அதாவது உங்கள் பக்கத்தில் ஒரு பலவீனமான ஒரு காரியம் இருக்குதுன்னா அதை யாரும் சொல்ல விரும்ப மாட்டாங்க, அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், இது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக நினைக்கிறது மட்டுமல்ல, பிரச்சனையாக பார்ப்பது மட்டுமல்ல, அதனால் தன்னை குறித்து மற்றவர்கள் தவறாக இழிவாக எண்ணுகிறார்கள் என்று ஒரு எண்ணம் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது அப்படி கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற இந்த வார்த்தையை பாருங்கள், 9வது வசனத்தில். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுறேன். அதாவது என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுறேன். யாராவது அவங்கள்ட்ட இருக்கிற பலவீனத்தை சொல்லி கொள்றதுல பெருமைப்படுறது உண்டா? எப்பொழுதுமே பாருங்களேன், ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற பாருங்கள். ஒரு படித்திருக்கிற ஒரு மாணவன், ஒரு சாதாரணமாக ஸ்கூலில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், நீங்களாம் கவனிங்க. தம்பிகிட்ட இப்போ நம்ம மார்க்கு இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குது, தமிழ், இங்கிலீஷு, சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸு, சோஷியல் சயின்ஸ், இப்படி இருக்குது. நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும் பொழுது தம்பி மார்க் என்னன்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் ஹையஸ்ட் மார்க் 90, 95 வாங்கியிருப்பான். என்னப்பா மார்க் இருக்கிறது? நான் சயின்ஸில் 95 வாங்கியிருக்கிறேன்னா. அப்படியா? அப்புறம் இதில் என்ன இருக்குது? 80, இப்படிலாம் சொல்லிகிட்டே வருவோம் பாருங்கள். அடுத்தது கணக்கில் என்னன்னு கேட்காம சொல்ல மாட்டாங்க. கணக்கில் பார்த்தீங்கன்னா 36 மார்க் வாங்கியிருப்பான். நான் ஒரு உதாரணத்துக்கு தான் பேசிட்டு வரேன். எல்லாத்துலேயும் 80, 90 வாங்கும்போது எதை சொல்ல விரும்புவாங்க என்று நான் சொல்ல வருகிறேன். புரியுது அவங்களுக்கு? நான் அதை அதிகமாக வாங்கினதை சொல்லிக்கொள்வதில் ஆர்வமாகவும் இருப்பார்கள், பெருமையாக இருப்பார்கள். அதே சமயத்தில் இதை கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை சொல்லவும் மறைப்பார்கள். நம்ம தோண்டி திரும்பி எல்லாம் சொன்னப்போ இது 80, அது 85, இது 90, இது 95, இன்னும் ஒன்று குறையுதே. என்ன மார்க்கு அப்படின்னா 35. சொல்ல விரும்புறதில்லை தானே? அதே போல தான் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லாரும் மேன்மையான காரியத்தை சொல்லி மேன்மை பாராட்டுறதில் தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர, தனக்கு ஒரு காரியம் நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்கும்பொழுது நடந்து விட்டதுனால அது வெளியில் தெரியக்கூடாது, அதை யாரும் புரிஞ்சிக்கக்கூடாது என்பதில் தான் அதிகமாக கவனம் செலுத்துகிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நினைக்கிறது போல் இது ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனையை நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குதே தவிர அது ஒரு பிரச்சனையே கிடையாது. பவுல் சொல்கிறாரு, எதை குறித்து அவர் மேன்மை பாராட்டுறாராம்? என் பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டு. அப்போ நம்ம பெருமை பாராட்டணும்னா உங்களிடத்தில் இருக்கிற குறைவை நினைத்து மேன்மை பாராட்டுங்க. குறைவை நினைத்து மேன்மை பாராட்டுங்க. இதுதான் ஆவிக்குரிய விசுவாசம் உள்ள விசுவாசிக்கு அழகு. இதை தான் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலிருந்து வார்த்தையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு காரியம். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் திரும்பவும் நீங்கள் வேணால் பாருங்கள், 5வது வசனத்திற்குள்ளே சொல்லப்படுறது. இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டேன். ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். மேன்மை பார்த்தீங்களா? அப்போ எதில் ஒரு மேன்மை பாராட்டுறாராம்?
எனக்கு இருக்கிற பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுறேன்றார். யோசித்து பாருங்க. அதே போல் 30வது வசனத்தில் பாருங்க, 11ஆம் அதிகாரம் 30, 11:30. நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து, பலவீனத்துக்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இது திரும்ப 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 அந்த வார்த்தையை அவர் சொல்லிக்கொண்டே வர்றது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெருமையாக பேசணுமா, பெருமை அடிச்சுக்கணுமா, பெருமையாக நினைக்கணுமா, பெருமையாக பேசணுமா, பெருமையாக சொல்லிக்கணும்னா எதை குறித்து பெருமையாக சொல்லிக்கணும்? பலவீனங்களை குறித்து. உங்களுடைய பலவீனங்களை குறித்து, ஆமென், உங்களுடைய இயலாமையை குறித்து பெருமையாக சொல்லுங்க. ஆமென். இதுதாங்க விசுவாசத்துக்குரிய அடையாளம். ஆமென். சிலர் இது தெரியவே கூடாது, இதை சொல்லிடவே தெரிஞ்சிடவே கூடாதுன்றாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள் சரீர பலவீனத்தை மட்டும் சொல்லலை, உங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே இருக்கிற எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் சரி, அதை குறித்து நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க, இழிவாக நினைக்காதீங்க. அந்த பலவீனத்தில் தான் கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஏன் பவுல் அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, என்ன 9வது வசனத்திற்கு பாருங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனங்களாய் இருக்கும்போது பலவுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தமும் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. பிரியப்படுறீங்களா? இன்னைக்கு வந்துடக்கூடாது. இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் நினைக்கிறது என்னன்னா, ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, ஒரு கஷ்டம் வந்துடக்கூடாது, ஒரு வியாதி வந்துடக்கூடாது, ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது. என்னங்க எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க, அவங்க இப்படி சொல்லுவாங்களே, இவங்க இப்படி நினைக்கிறாங்களே. நீ ஏன் அதை நினைக்கிறீங்கன்ற? மற்றவர்கள் சொல்லுவதை குறித்து, நினைப்பதை குறித்து நீங்கள் நினைக்க, மற்றவருடைய பார்வையில் இருக்கிற காரியத்தை நீங்கள் நினைக்காதீங்க, அப்படி நீங்கள் அதை பார்க்காதீங்க. நான் என்ன சொல்ல வருகிறேன், நீங்கள் பார்க்குற உங்களுடைய கண், உங்களுடைய பார்வையில் தான் இருக்குது அந்த பிரச்சனை. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்க்குற விதத்தில் தான் இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை இருந்தால் கூட பிரச்சனை இல்லாததை போல நான் ஒரு காரியம் சொல்கிறேன். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் 12 சீஷர்களை ஏற்படுத்தியிருந்தார். அதில் ஒரு சீஷன் தான் யூதாஸ் என்று உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த யூதாஸ் வரும் பொழுதே இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா, இவனால தான் நம்மளோட வாழ்க்கை முடிய போகுது, இவனால தான் நமக்கு மரணம் வரப்போகுது, இவன் தான் நம்மளை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இயேசுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக தெரியும். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இப்படி இவன் தன்னை காட்டி கொடுக்க போகிறான் என்பதை தெரிந்திருந்தும் இயேசு யூதாசுக்கு அதை காட்டிக்கொள்ளவில்லை. நான் சொல்கிறேன், புரியுது அவங்களுக்கு? தெரிந்திருந்தாலும் தெரியாததை போல எனக்கு தெரியும் என்பதை, தனக்கு தெரியும் என்பதை யூதாசுக்கு தெரியப்படுத்தாமலே அவர் கூடவே இருந்ததா இல்லையா? அதை தான் நான் சொல்ல வருகிறேன். அதாவது யூதாசு இயேசுவோடு தான் பயணிக்கிறார், இயேசுவோடு தான் ஊழியத்துக்கு போகிறாரு வர்றதை நம்ம எல்லோரும் படிக்கிறோம், பார்க்குறோம். அப்போ மனசுக்குள்ளே இயேசுக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி தெரிஞ்சிருந்தோம், நான் என்ன சொல்ல வர்றேன், தெரியாத போலவே அதை காட்டிக்கலன்னு சொல். தன்னை காட்டி கொடுக்க போகிறவன், தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாசு தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் என்பதை தெரிந்திருந்தும் இயேசு என்ன செய்யலை, காட்டிக்கவே இல்லை. தனக்கு தெரியும் என்பதை காட்டிக்கலை. புரியுதா? எனக்கு கேப்பா, எனக்கு தெரியும்பா, உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும், நீ என்ன திரும்ப செய்வே, நீ இதுதான் செய்ய போகிற, இதுக்கு தான் என் கூட வந்திருக்கிற, அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லைன்னு சொல்ல வர. இப்போ நாம் இருந்தால் நமக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, ஏதாவது இந்த போல் ஏதாவது ஒரு காரியம் பின்னால் நடக்க போகிற விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிடுச்சுன்னா சொல்லிச்சிங்களேன், அதை யாரையும் சும்மா அடக்கி வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் பாட்டு ஒன்று பாடும், எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிச்சு புல்லாப்பானை பொத்துக்குச்சு. அந்த மாதிரி இன்றைக்கி சில பேர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் போதும்,
எனக்கு முன்னாடியே தெரியும், அப்போவே தெரியும் என்று சொல்லி அதை குறித்து தான் என்னை பாராட்டுறாங்க. நான் சொல்கிறேன், இயேசுக்கு யூதாசை காட்டி கொடுக்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தோம் தெரியாத போல இருக்கிறார். என்னது என்ன சொல்ல வருகிறேன்? நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இது போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நடந்தாலும் எதுவுமே நடக்காத போல் நீங்கள் போயிட்டே இருக்கணும். இயேசு எப்படி இருந்தார்? இயேசுவுக்கே அந்த அந்த சூழ்நிலை இருந்ததுன்னு நான் சொல்ல வருகிறேன். அப்போ இயேசுவும் அந்த வழியாக அங்கே கடந்து போனார், அதை காட்டிக்கொள்ளவே இல்லை, காட்டவும் இல்லை. எனவே உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? உங்கள் வாழ்க்கையில் வருகிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளணும். கர்த்தர்கிட்ட அதற்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள்வதே தவிர உங்கள் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று நீங்கள் எண்ணாதீங்க. அதற்காக நான் எல்லா பிரச்சனையும் நான் சொல்ல வரலை. கிறிஸ்துவ நிமித்தம் இங்கே நான் வாசித்தோம். இப்போது 10வது வசனத்தில் நீங்கள் இப்போ படிக்கும்போது கேட்டீங்க, என்னது? கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். என்னது என்னது பிரியப்படுகிறேன். ஐயோ, அவர் பிரியப்படுகிறாரா? என்ன பிரியப்படுறார்? எதில் அவருக்கு ரொம்ப இஷ்டம்னா, ஏன் அதில் பிரியப்படுறாருன்னு சொன்னால், கவனிங்க, இதெல்லாம் வரும்பொழுது, இதெல்லாம் வர்றதுனால, இது வரும்பொழுது அவருக்கு என்ன கிடைக்கிது, என்ன நடக்குது என்று அவர் சொல்ல வருகிறார். ஏங்க, இது மாதிரிலாம் வந்தால் தான், இது போலாம் இருந்தால் தான், இது போலாம் நடந்தால் தான் எனக்குள்ளர என்ன உண்டாகும்? அப்போ எனக்குள்ளர கிறிஸ்துவனுடைய பலன் எனக்கு. ஆமென், ஆமென். அப்போ எனக்கு அந்த பலன் உண்டாகணும்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரிலாம் வரட்டும், வர்றது நல்லது தான் என்று அவர் எடுத்துக்கிறார். டேக் இட் ஈஸி பாலிசின்னு சொல்லுவாங்க. எதையும் நம்ம நல்லதாக பாசிட்டிவாக எடுத்துக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. ஐயோ இது வந்துடுச்சு, ஐயோ இப்படி நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது, இதெல்லாம் புலம்புறதை விட்டு நிறுத்திடுங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் 100%, 100க்கு 100% ஒரு துளி கூட ஒரு குறைவு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை குடும்பம் இருக்க வேண்டும் நீங்கள் கற்பனை செய்யாதீங்க, நினச்சி பார்க்க. அப்படி நினைக்கிறதுனால தான் இந்த வருத்தம் வருது. எனவே இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் வரும், வரட்டும், இருக்கட்டும், இருக்கிறது நல்லது என்று இன்றைக்கி எடுத்துக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்குகிறது. நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஆண்டவர் மோசேயை முட்செடியில் இருந்து தெரிந்து கொள்கிறார், முட்செடியிலிருந்து பேசி அழைக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி. அதுக்கு மோசே என்ன சொன்னார்? அவர் உடனே இந்த அழைப்பை ஏற்றுக்கல. ஐயோ 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 ஐயோ, நமக்கு இதெல்லாம் சரி வராது, எனக்கு என்னது, எனக்கு பேச தெரியாது, பேச்சு வராது, 4 வார்த்தை தொடர்ந்து எனக்கு பேச தெரியாது, ஐயா சாமி ஆளை விடுங்கப்பா, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை என்று மோசே சொன்னார். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் மோசையை விடவே இல்லை, விடுற மாதிரியே இல்லை. நீ தான், உன்னை கொண்டு தான் இந்த ஜனங்களை என்ன செய்ய போகிறேன், ரட்சிப்பு நடத்த போகிறேன், எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக உன்னைத்தான் சொல்லிட்டார். நான் இங்கே ஒரு காரியத்தை பாருங்கள். இப்படி சொல்லும் பொழுது மோசே என்ன சொன்னார்? மோசேக்கு என்ன இருந்தது? என்னங்க இது? மோசேக்கு என்ன இருந்தது? பேச தெரியலையா? சொல்கிறல, மந்தனாவு திக்குவாயன் அப்படின்னாரு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்படி சொன்னார்ல, இப்போ கர்த்தர் என்ன செய்யணும் அல்லது என்ன செய்தார்? இப்படி சொன்னதுக்காக கர்த்தர் என்ன செய்தார், என்ன செய்யலை? நியாயப்படி பார்த்தீங்கன்னா அவனுக்கு இருக்கிற அந்த மந்த நாவையும் திக்குவாயையும் கரெக்ட் பண்ணி என்ன செஞ்சுருக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன செஞ்சுருக்கணும்? அப்படியாப்பா, சரிங்க வாப்பா, கிட்ட வா, பக்கத்தில் வா, அப்படியா தள்ள கையை வச்சு இந்த மந்த நாவு நீங்கள் போகட்டும், திக்குவாய் நீங்கள் போகட்டும், அப்படி சொல்லலை, அப்படி செய்யலை. என்ன செய்தார்? ஆரோனை கூட அனுப்பினார். ஆரோனை. சரி, அப்படியா சொல்கிறேன். நீ எதையாவது சொல்லி நீ என்ன செய்யலாம், விளைவிக்கலான்னு பார்க்குறியா? சரி, உனக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி பாருங்கள் ஆண்டவர் செய்த காரியம். அதாவது இவனுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்கலைன்னு நான் சொல்ல வரேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இவனுடைய காரியத்தின் ஆண்டவர் நினச்சிருந்தா கிளியர் பண்ணி இங்கே வாப்பான்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் அப்படி தள்ள கையை வச்சாருன்னா முடிஞ்சிச்சு. கையை வைக்கணும் கூட அவசியம் இல்லை. கர்த்தருடைய வல்லமை வரும்போது உடனே என்ன செய்திருப்பான் அவன்? அதை செய்யாமல் பேசுறதுக்கு ஆள் கூட எங்கே நான் வரேன்றது புரிஞ்சுங்க. உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனை இருக்கும் அப்படித்தான்.
உங்களுடைய பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று எண்ணாதீர்கள், எதிர்பார்க்காதீர்கள், கேட்காதீர்கள். அதற்காக நீங்கள் இப்போ விழாப்படியாக நீங்கள் ஜெபித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர்ட்ட நீங்கள் கேட்க வேண்டியது, என் பிரச்சனைக்கு தீர்வு என்ன? உங்களுக்கு அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. ஒரு உதாரணம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. உங்கள் ஊரில் தெரு ரோடெல்லாம் மோசமாக இருக்குதுங்க. ஒரு கல்லும் கட்டியமாக இருக்குது, குண்டும் குழியுமாக இருக்குதுங்க. என்ன செய்யுது? நடக்கிறதுக்கே பெரிய பாடாக இருக்குது. காலை கீழே வைக்க முடியல. நடக்க முடியாத அளவுக்கு உங்களுடைய தெருவு ரோடு பாதை இருக்குது. என்ன செய்யலாம்? இதுக்கு உடனே பஞ்சாயத்து தலைவர்கிட்டையோ இல்லை பிரசிடண்ட்டையோ இல்லை கவுன்சிலர்கிட்டையோ போய் முறையிடுறது, சீக்கிரமாக ரோடு போடு சொல்லலாம். அது நான் இல்லை வேண்டான்னு நான் சொல்ல வரல, புரியுதுங்களா? அவங்க எப்போ போட்டு அதுக்கு அவங்க எப்போ கமிஷனை வாங்கி அதில் பாதி மண்ணை அள்ளி போட்டு அது எப்போ போட்டு ஆவருது. நான் சொல்கிறேன், அவங்க எப்போ இப்போ நீங்கள் சொன்னாலும் அப்படியே காலையில் சொல்லி நான் சாயந்தரம் ரோடு போட்டுருவாங்களா? ஆனால் ஒரு காரியம் செய்ய முடியும், ஒரு காரியம். இப்போ நான் சொல்கிறேன், அந்த 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 மாதிரி சுச்சுவேஷன், அதை போல் ஒரு சூழ்நிலையை கடந்து போவதற்கு நம்ம என்ன செய்யலாம் என்று சொன்னால், நமக்கு தேவை 2 காலிலும் போட்டுக்கிறதுக்கு ஒரு 2 செப்பல் இருந்தால் போதும். நான் சொல்கிறது விளங்குதா? இப்போதைக்கு நம்ம நடப்பதற்கு இந்த ரோடு எப்பயாவது போட்டு சமமாகி அதெல்லாம் சரியாகிறது அப்புறம் நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியில் போகிறதுக்கு என்ன வழி? ரோடு போட்டால் தான் போகணும். எப்போ ரோடு போட்டு எப்போ வீட்டை விட்டு வெளியில் ஊருக்கு போகிறது? நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் தான் சொல்லுங்களேன். ஐயோ ரோடு போட வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இதை நான் சொல்கிறது என்ன செய்ய முடியும்? 2 செப்பலை வாங்கி போட்டுக்கிட்டு நம்ம வழியாக போயிட்டே இருக்கணும். நான் என்ன சொல்ல வருகிறேன், அதுபோல் உன் பிரச்சனை தீரணும் இல்லை. உன் பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, கர்த்தர்ட்ட கிருபையை கேளு. அந்த பாதையிலே, அந்த வழியை கடந்து போவதற்கு தான் கிருபையை கர்த்தர் தரன்றார். பாதை சரியில்லை தான், வழி சரியில்லை தான். ஆனால் நடந்து செல்வதற்கு ஒரு உதவி எது? நான் சொன்னது ஒரு உதாரணமாக சொன்னது தான், செருப்பை சொல்கிறேன். அதே போல தான் நீ கடந்து போகிற உங்களுடைய பாதை, உங்கள் வாழ்க்கையின் பாதை, குடும்பத்தின் பாதைகள் கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், கசப்பாக இருக்கலாம், வருத்தமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கண்ணீரும் வேதனையாக இருக்கலாம். என்னங்க இப்படி இருக்குதுங்க என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கலாம். இங்கே பவுல் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன செய்யணும்? நீங்கள் இது போல் நடந்ததுக்கு, இது போல் வந்ததுக்கு, இது போல் நடக்கிறதுக்காக கர்த்தருக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கர்த்தரை நன்றியோடு துதிங்க, கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாவற்றிலையும் கர்த்தரை துதிங்கள். அப்போ என்ன நடந்தாலும், எதுவாக இருந்தாலும், நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் சரி, எல்லாவற்றிலையும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். நல்லது நடந்தாலும் ஸ்தோத்திரம், தீமை நடந்தாலும் ஸ்தோத்திரம் நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். போகும்போது தான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்துவார். அப்போ அவர் சொல்லுவார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி. அந்த கிருபையிலே நம்ம கடந்து போகணுமே தவிர, இந்த பிரச்சனை தீர்ந்தால் தான் நான் வருவேன். சில பேர் இப்படி முரட்டு விசுவாசமாக பேசுகிறாலாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை போல வரல, என்னைக்கு இந்த பிரச்சனை தீருதோ அதுக்கப்புறம் தான் நான் இந்த சபைக்கு வருவேன்னு சொல்கிறான்லாம் இருக்கிறேன். அஞ்சலும் பிரச்சனையும் தீராது, நீ சபைக்கு வர போகிறதும் கிடையாது. இதெல்லாம் முரட்டுத்தனமான காரியங்கள். இது எப்படின்னா, யாரோ ஒருத்தவன் குளிக்கிறதுக்கு போனான், நான் கடலில் குளிக்கிறதுக்கு போனான். கடலில் அலை அடிச்சுட்டு இருந்துச்சான். போய் கடையில் உட்காந்துட்டான். காலையில் போனவன் 10 மணிக்கு போனவன், சாயந்தரம் 6 மணி ஆச்சு. போனவன் குளிக்க போனவன் காண வேண்டி வீட்டிலேருந்து வந்தாங்க. என்னடா குளிக்க வந்து என்ன? ஐயோ இங்கே பாரு எப்படி அலை அடிக்குது. அப்புறம் சரி அலை அடிக்குந்தான், என்ன செய்யணும்? இந்த அலை ஓஞ்சதுக்கு அப்புறமா நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லி அங்கே உட்காந்துருந்தானோ. ஏன்னா சொல்லும்போதே உங்களுக்கு புரியும், கடலில் அலை ஓயுமா? அது ராத்திரி பார்க்கலாம் காலை அழிச்சு தான். இவனை குளிக்க போகிறதும் கிடையாது, அலை ஓய போகிறதும் கிடையாது, இவன் குளிக்க போகிறதும் கிடையாது. இது போல தான் இன்றைக்கு நிறைய பேர், இது தீர்ந்தாதான், இது முடிஞ்சாதான் நான் ஆண்டுகிட்ட வருவேன். நீ உட்காந்துரு வீட்லையே, இது தீர போகிறதும் கிடையாது, நீ வரப்போகிறதும் கிடையாது. எனவே இது தீர்வு அல்ல. கர்த்தர்ட்ட கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. பிரச்சனைகள் வழியாக, பாடுகள் வழியாக, உபத்திரத்தின் வழியாக, நிந்தையின் வழியாக, அவமானத்தின் வழியாக கர்த்தருடைய நம்ம நேற்றுக்கு நாங்கள் தியானித்தோம். நாம் அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். எதன் வழியாக பரலோக ராஜ்யம் போகணுமா? அநேக உபத்திரவத்தின் வழியாக தான்.
எனவே வருகிற உபத்திரங்களை குறித்து பவுல் சொல்கிறார், நான் மேன்மை பாராட்டுறேங்கிறாரு. நீங்கள் அதை மேன்மையாக எடுத்துங்க. நீங்கள் ஏன் அதை தாழ்மையாக பார்க்குறீங்க, தாழ்வாக பார்க்குறீங்க, இழிவாக பார்க்குறீங்க, அற்பமாக பார்க்குறதுனால தான் நீங்கள் வெளியில் தலை காட்ட முடியல. அவங்க அப்படி நினைக்கிறாங்க, இவங்க அப்படி, யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போயேன். அந்த எண்ணம் வரலையே. பார்க்குற பார்வை, உங்களுடைய பார்வை சரியில்லை. அதுதான் பிரச்சனையே. பிரச்சனை கிடையாது. பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்களா பார்வை, அதில் தான் பிரச்சனை இருக்குது. உங்கள் பார்வையை மாற்றுங்க, உங்கள் மனசை மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்க. பிரச்சனையெல்லாம் உங்கள் கண்ணுக்கு முன்பாக லகுவாகிடும். யாரோ ஒருத்தர் சொன்னார், பிரச்சனையெல்லாம் எப்படி இருக்குன்னா, சின்ன ஒரு கூழாங்கல்ல எடுத்து இந்த கண்ணுக்கு நேராக இங்கே பாருங்கள், நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே வச்சு பார்த்தா எப்படி தெரியும்? பக்கத்தில் கண்ணுக்கிட்ட வச்சுருந்தாங்க, எதுவுமே தெரியாதுங்க. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஒரு சின்ன போது ஒரு குண்டு, கோழி குண்டு அளவுக்கு ஒரு கல் எடுத்து இந்த கண்ணுக்கு நேராக இங்கே நான் என் கண்ணாடிகிட்ட வச்சுருக்கேன் பாருங்கள், இப்படி வச்சுட்டேன்னா எதுவுமே தெரியாது. அதே கல்லை எந்த அளவுக்கு நம்ம தூரமாக்கிட்டே போகிறோன்னு வச்சுக்கேன், இன்னும் தூரமாக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கேன், கல்லே தெரியாது. தூரமாக அந்த கல்லுடைய அளவு பார்வையிலேருந்து சின்னதாகிட்டே இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கல் இருக்கிற இடமே தெரியாது. இது தாங்க உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை. நீ எங்கே வச்சு பார்க்கணுமோ அங்கே வச்சு பார்க்குறீங்க. நீங்கள் எல்லாத்தையும் தூக்கி பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்டு தான் அப்படி தான் தெரியும். அதை தூரத்தில் வச்சுட்டு கர்த்தரை பாருங்கள். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணணும். நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதனாலும் அநேக பாடுகள், உபத்திரங்கள், வேதனைகள், சஞ்சலங்கள் வழியாக கடந்து போகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நீர் வரை எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தாங்க. பாடுகள், உபத்திரத்தின் மத்தியிலையும் அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல நான் அதில் பிரியப்படுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்பா, அதுபோல் ஆண்டவர் எல்லாவற்றையும் பிரியமாக ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலைமையை தாங்க, மனப்பக்குவத்தை தாங்க, ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை தாங்க, பூரணமான கிருபையை தாங்க, நிறைவான கிருபையை தாங்க. அவருடைய பலவீனத்திலே உடைய பலன் வந்து பூரணமாய் விளங்குவதாக என்னுடைய ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.